உண்மையான ஆன்மீகம் உணர வேண்டியது, தெரிந்து கொள்ள வேண்டியது, தெளிந்து கொள்ள வேண்டியது. கண்டிப்பாக இந்த தென்னகம், தென்னாடுடைய சிவனேன்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த தென்னகம் கண்டிப்பாக அந்த இறைவனின் மகிமையை உணர்ந்து கொள்ளும். இந்த ரகசியம் அனைவருக்குமே தெரிகிறது. ஆனாலும் அந்த ரகசியத்தின் உட்பொருளை அறிந்து கொள்வதற்குத்தான் யாரும் தயாராக இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ நம்ம உடன் பிறந்தவர்கள் நாம் எந்த சூழ்நிலையில் பிறந்திருக்கின்றோம் அப்படிங்கிறதையெல்லாம் வைத்து நம் உறவு முறைகள் அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படுகிறது. தாத்தா, பாட்டி, தாய், தந்தை, மகன், மகள், கணவன், மனைவி, இந்த மாதிரி பல உறவுகள் நம்ம வாழ்க்கையிலே ஏற்படுவது நமக்கு தெரிந்தது தான். இந்த உறவுகள் எல்லாம் நமக்காக ஏற்பட்டது அப்படிங்கிற அந்த பிம்பம் அப்படிங்கிறது சரிதானா அப்படிங்கிற அந்த எண்ணம் அல்லது அந்த சிந்தனையானது நமக்குள் உதித்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் நாம் என்ன நினைத்து கொள்கிறோம் என்றால், இந்த உறவுகள் யாவும் நமக்காக கொடுக்கப்பட்டது, இந்த உறவுகள் நம் வாழ்க்கையிலே பின்னி பிணைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான எண்ணமானது நமது வாழ்க்கையிலே எப்பொழுதுமே தோன்றும். எனது தந்தை, எனது தாய், எனது கணவன், எனது மனைவி, எனது குழந்தைகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிணைப்பு அப்படிங்கிறது இந்த உடல் மற்றவர்களுடன் ஏற்படுத்தி கொள்கிறது. ஆனால் அது உண்மையா அப்படிங்கிறத பார்த்தா, அவரவருக்கு விதிக்கப்பட்ட கடனை தீர்ப்பதற்காக இந்த பூமிக்கு அனைவருமே வருகின்றோம். அதில் நானாகட்டும், நீங்களாகட்டும், இல்லை யாராக இருக்கட்டும், உடன் பிறந்தவர்களாகட்டும், நம்மை ஈன்றவர்களாகட்டும், நம்முடைய அடுத்த தலைமுறைகளாகட்டும், நாம் ஒரு கருவியாகத்தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டோம். பல ஞானிகள் கூறுவதன் மூலமாக தெரிந்து கொண்டோம். ஆனால் அதை உணர்ந்து அதை ஏற்றுக்கொள்வதற்குத்தான் மனமே வருவதில்லை அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல உண்மையான விஷயம். இப்போ வாழ்க்கை அப்படிங்கிறது நெடும் பயணம், அதெல்லாம் இல்லைன்னே சொல்ல முடியாது. அந்த நெடும் பயணத்தில் பிறப்பிலிருந்து நம்முடைய இறுதி காலம் வரை ஒரு உறவு தொடர்ந்து வரும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோ அல்லது அந்த ஒரு உறுதியான தன்மையோ எதுவுமே கிடையாது நிலையில்லாத இந்த வாழ்க்கையிலே. அப்போ வாழ்க்கை நிலையில்லை என்று சொல்ல முடியுமா அப்படின்னா, ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை நிறைவேற்றுவதற்காக இந்த பூமியிலே அவதரிக்கிறார்கள் அல்லது இங்கு பிறக்கிறார்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி பிறப்பவர்கள் நம்முடன் பிறந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களின் கால பயணம் எவ்வளவு தூரமோ அந்த தூரம் அவர்கள் பயணித்து விட்டு அவர்கள் அடுத்த உடலை நோக்கி சென்று விடுகிறார்கள். இது ரொம்ப யதார்த்தமான விஷயம், அனைவரும் அறிந்த ஒன்றே. இந்த இடத்துல யாரோ ஒருவர் இல்லாமல் போய்விட்டாலும், யாரோ ஒருவர் புதிதாக உள்ளே வந்தாலும், இதற்காக நாம் படுகின்ற ஆனந்தமும் சரி, ஏற்படுகின்ற துக்கமும் சரி, அது உள்ளிருக்கும் கூடிய அந்த ஆன்மாவை மட்டுமே பாதிக்கக்கூடியது. இதனால் எந்த பயனும் இருக்க போவது இல்லை அப்படிங்கிற அந்த உண்மையை நாம் உணர்ந்து கொண்டாலுமே கூட அதை ஏற்றுக்கொள்ள இந்த மனதானது மறுக்கிறது. அந்த மாயையானது மறுக்கிறது. ரொம்ப கடினம்தான், ரொம்ப கடினம்தான், இல்லை என்றெல்லாம் கூறவே இல்லை. இயல்பான மனித வாழ்க்கையிலே இருப்பவர்களுக்கு ஒரு இழப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது தான். ஏன்னா நம்ம வார்த்தைகளில் சொல்லிடலாம், இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும், தாங்கிக்கணும், இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு யதார்த்தம், இதுதான் நிதர்சனம். உண்மையாலுமே இதுதான் நிதர்சனம். இந்த பிரபஞ்சத்திலே சில விதிகள் மாற்றப்பட முடியாதது. பிறப்பு என்று இருக்கிறது என்றால் இறப்பு என்று ஒன்று உண்டு. அது நான் பிறக்கும்போது இன்னொருவர் என்னுடன் பிறக்க வேண்டும், எனது இறுதி காலம் வரை ஒருவர் இருக்க வேண்டும், நான் இறக்கும் போது தான் அவரும் இறக்க வேண்டும். எனக்கு அந்த பிரிவு அப்படிங்கிறது என்னால் தாங்கிக் கொள்ள முடியாதுன்னு நாம் ஒருத்தரை நினைக்கிறோம் அப்படின்னா, அது உண்மையாகவே சொல்லப்போனால் அது ஒரு மாயை அப்படின்ட்டு கண்டிப்பாக சொல்ல முடியும் இல்லையா? என்னடா இப்படி பேசுகிறோன்னு இல்லை, வாழ்க்கையோட யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு தான் சொல்கிறோம்.